தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் மகேஷ் ரேவதி இவங்களுடைய என்கேஜ்மெண்ட்டுக்காக எல்லா வேலைகளையும் கார்த்தி தான் செய்துட்ருக்காங்க. ஒட்டுமொத்த பொறுப்பையும் கார்த்தி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரி அவங்களுடைய குடும்பம் மண்டபத்துக்கு வந்து சேர்றாங்க. வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது, இந்த வீட்டில் டிரைவரை வேலை பார்க்குறாருல, அவர் தான் எல்லா வேலைகளையும் வந்து பார்த்து செய்துட்ருக்காரு, அப்படி ஒரு சுறுசுறுப்பு அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. இதை கேட்டு சாமுண்டீஸ்வரி சந்தோஷப்பட்டாலும் சாமுண்டீஸ்வரி அவங்க மாப்பிள்ளையை வந்து திட்டுறாங்க. ஸோ எங்கேருந்தோ வந்த ஒருத்தன் நம்ம வீட்டு டிரைவராக வேலை பார்த்துட்ருக்கான். இப்போது இந்த எல்லா வேலைகளையும் அவன் தான் இழுத்து போட்டு செய்துட்ருக்கான். பாருங்கள் எப்படி சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறான்னு. நீங்கள் இந்த வீட்டோட மாப்பிள்ளை, ஏதாவது ஒரு வேலை பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி எங்கள் மாப்பிள்ளையை திட்டிகிட்ருக்க, அந்த சமயம் மயில் வாகனம் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு போகிறாங்க. ஸோ கார்த்தி மண்டபத்தில் எல்லா வேலையும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி வேலை எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த மயில் வாகனம், நானும் இந்த வீட்டில் வேலை பார்க்கலான்னு நினைக்கிறேன், ஸோ என்ன வேலை இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி சொல்லுவார், நீங்கள் யார், இந்த வீட்டோட மருமக, நீங்கள் இந்த மாதிரி எடுமுடி வேலையெல்லாம் பார்த்தா நல்லா இருக்காது, நீங்கள் கெத்தாக வெள்ளை வேஷ்டியோடு இருந்தால் தான் மேடத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னதை மயில் வாகனம் நினச்சி பார்க்குறாங்க. ஸோ அதே மாதிரி மயில் வாகனம் வெள்ளை வேஷ்டி சட்டை கட்டிட்டு வந்ததை பார்த்துட்டு தான் இங்கே சாமுண்டீஸ்வரி வந்து திட்டுவாங்க. அப்போது கார்த்தியை கூப்பிட்டு வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாமே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து நிற்கிறதான் பாக்கி அப்படின்னு சொல்லும்போது, பாருங்கள் அப்படின்னு சொல்ல, ஸோ இவர் சும்மா தானே இருக்கார், இவரையும் இழுத்துக்க வேண்டியதானே வேலைக்கு அப்படின்னு சொல்லும்போது, நான் அவரை கூப்பிட்டேன் மேடம், ஆனால் அவர் வந்து சொல்லிட்டாரு, நான் யார், மேடத்தோட மருமக, என்னால் வேலை செய்ய முடியாது, நான் வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு கெத்தாக தான் வந்து நிற்பேன்னு சொல்லிட்டாரு மேடம், அதனால நானும் கூப்பிடலை அப்படின்னு கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட போட்டு கொடுக்க, சாமுண்டீஸ்வரி வழக்கம் போல் மயில் வாகனத்தை திட்டுறாங்க. எப்பா ஹைலைட்டாக சொல்லுன்னு பார்த்தா இந்தளவுக்கு சொல்லியிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வாகனம் கார்த்திகிட்ட பேச, கார்த்தி எனக்கு வேலை இருக்குது உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கலாம் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ரேவதியோட என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக நடந்து முடிஞ்சாதான் இங்கே ராஜா அவங்களுடைய அப்பா அம்மாவை பார்க்க போக முடியும். அதனால இந்த என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக நடந்து முடியணும், கல்யாணமும் நல்லபடியாக நடந்து முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை ஒரு பக்கம் வேண்டிட்டு ராஜா ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே வந்த கார்த்திகிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த கல்யாணம் நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அடுத்த சீனை பொறுத்த வரைக்கும் மகேஷ் அப்புறம் அவங்க அண்ணி 2 பேருமே மண்டபத்துக்கு வராங்க. உனக்கு வந்த வாழ்வா பாரு அப்படின்னு சொல்லி மகேஷை பாராட்ட, இது எல்லாமே உங்களால் தானே அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு மண்டபத்துக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே மண்டபத்தில் பார்த்திங்கன்னா இருக்கவங்க எல்லாருமே நகை நட்டுன்னு போட்டுட்டு ரொம்ப சிறப்பாக நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு இங்கே மகேஷோட அண்ணி வந்து சொல்கிறாங்க, எல்லாருமே நகை எவ்வளவு போட்டுட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க, ஸோ எனக்கு இது மாதிரிலாம் போட்டு பார்க்கணும் தான் ஆசை அப்படின்னு சொல்ல, ஒன்றும் கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாளையில் ரேவதியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இந்த நகையெல்லாம் உங்களுக்கு நான் போட்டு அழகு பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நாள் இப்போவே அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரேவதி கிட்டே போய் நிற்கிறாங்க. ரொம்ப சோகமாக இருக்காங்க. என்னாச்சு அண்ணியே சோகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி மகேஷ் கிட்டே கேட்கும்போது, அப்போ தான் நகையை பற்றி சொன்னதும், இதுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி தனக்காக வாங்கி கொடுத்த நகையை அவங்க அண்ணிக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்களும் போட்டு அழகு பார்க்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் மணமகன் ரூமுக்கு போகிறாங்க. ஸோ இது எல்லாமே சிறப்பாக செஞ்சு முடிக்கணும், எந்த ஒரு சந்தேகமும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு கன்வர்சேஷனோட எபிசோடை முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பார்க்கலாம். அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.